ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான எறா ஊறுகாய் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல ஒரு காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எறா ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 3-4 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமையாக அப்படியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான எறா ஊறுகாய் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எறா ஊறுகாய் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ எறா வந்து நல்லா வாஷ் பண்ணி உள்ளே இருக்கிற குடலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எறா போட்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஒரு 50% வந்து இந்த எறா நல்லா வேகட்டும். இதில் இருக்கிற தண்ணியே பாருங்கள் நல்லா வெளியில் வந்துட்டுருக்கு. ஃபுல் தண்ணியும் நல்லா வற்றட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா தண்ணியும் நல்லா வற்றிடும். வற்றினதும் இப்போ இந்த எறாவை எடுத்து தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பேன் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம வேக வச்சுருக்கிற எறாவை போட்டுக்கலாம். எறாவையும் போட்டுட்டு எறா வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் வந்து எறாவை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த எறாவை நல்லா பொரிஞ்சு வரதுக்குள்ளே நம்ம இந்த எறா ஊறுகாய்க்கு ஒரு மசாலா பொடி பண்ணணும். வாங்க இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 8 கிராம்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்ததும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ எறா வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே சூப்பராக எறாவும் நல்லா கோல்டன் கலரில் வெந்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கை விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இறால உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் தீஞ்சு போயிடும். அப்புறம் ஊறுகாய் டேஸ்ட்டே இருக்காது. இப்போ நம்ம பொடி பண்ணிவிட்டு வந்த பொடியை போட்டுக்கலாம். பொடியும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பொரிச்ச எறாவையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எறாவையும் போட்டுட்டு நல்லா எறால் இந்த உப்பு காரம்லாம் ஏறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நல்லெண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த எறா வந்து நல்லா சூடெல்லாம் ஆறட்டும். நல்லா சூடெல்லாம் ஆறுனதும் 50 ml லெமன் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 3 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சூடோடு ஊற்றினீங்கன்னா லெமன் வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஊறுகாய் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது. அதனால தான் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் தண்ணி ஊற்ற சொன்னேன். இப்போ ஒரு பவுலுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான எறா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா ஈரமையில் அதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 3-4 மாதம் வரைக்கும் கெடாமையே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.